அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக எமது சயின்ஸ் அகாடமி யூடியூப் சேனலினூடாக கற்பதற்கான நுட்பங்கள், அதே போல மோட்டிவேஷன், அதே போல ஓலவல் மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடங்களும் தேவையான குறிப்புகள் வழங்கப்படுது. இந்த வீடியோவானது இந்த தலைப்புகளை எல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசுவதற்காக வேண்டி இந்த வீடியோ தயார்படுத்தப்படுகிறது. முக்கியமா முதல்ல வந்துட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இது முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா 11 வருடமாக ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிச்சு லாஸ்டா ஓலெவல் எக்ஸாம் எழுதிட்டு ஏலெவல் செல்ற கனவோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அன்பார்ந்த மாணவர்களுக்காக வேண்டியும், அதே மாதிரி இப்ப ஏலெவல்ல படிச்சுட்டு இருக்கிற 2026 பேட்ச், அதே போல 2025 பேட்ச் போன்ற இந்த 3 வருடத்திலேயும் இருக்கக்கூடிய ஏலெவல் மாணவர்கள் முக்கியமாக இந்த வீடியோ பார்க்க வேண்டியதாக இருக்கு. கட்டாயமாக அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ தயார்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுடைய பிரயோசனத்தை நீங்க எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களோட நண்பர்களும் இந்த வீடியோவிலிருந்து பயன்பெறுவதற்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கும் நன்மையாக அமையும். இப்ப குறிப்பா வந்துட்டு ஓலெவல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஏலெவல் செல்ற கனவோடு இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஒன்றைக்கும், ஏலெவல்ல என்ன ஸ்ட்ரீம்ல நாங்க படிக்க வேண்டியிருக்கு, எந்த ஸ்ட்ரீமை நாங்க தெரிவு செய்யற அப்படின்னு சொல்ல ஒரு தடுமாற்றம். அதே மாதிரி இப்ப ஏலெவல் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த ஏலெவல்ல நான் இடையில இருக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஏலெவல் ஜேர்னியை வந்துட்டு நல்லா கண்டினியூ பண்ணுவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக இருக்கும். இப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்றது இந்த வீடியோட கடைசியில் வரப்போகுது. ஸோ எல்லா மாணவர்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. முதலாவது ஏலெவல் அப்படின்னு சொல்றது என்னன்றதை நம்ம முதலாவது விளங்கணும். ஸோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஏலெவல் அப்படின்னு சொல்றது ஒரு போட்டி பரீட்சைன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஸ்கூல் ஃப்ரீ எஜுகேஷன்ல வந்துட்டு நம்ம ஸ்காலர்ஷிப்ல கிரேட் 5ல ஒரு போட்டி பரீட்சை எழுதுறோம். அதை தாண்டி ஓலெவல்ல வந்து ஒரு பொது பரீட்சை எழுதுறோம். ஸோ அந்த பொது பரீட்சை தான் ஒரு தடை தாண்டலாக இருக்கு. இதுல நீங்க பாஸ் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த ஏலெவலை நீங்க கண்டினியூ பண்ணலாம் 2 இயர்ஸ். ஸோ இந்த ஏலெவல் அப்படின்னு சொல்றது சாதாரணமா வெறுமனே ஒரு போட்டி பரீட்சை அப்படின்னு சொல்றதை விட உண்மையில ஒரு போட்டி பரீட்சை தான். இந்த ஏலெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்றது ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வரப்பிரசாதங்களை கொடுக்கக்கூடியதாக, நிறைய அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இந்த ஏலெவல் எக்ஸாமா இருக்க போகுது. இந்த 2 இயர்ஸ்ல தான் உங்களோட லைஃப் வந்துட்டு டிசைட் பண்ணப்பட போகுது. அதாவது இந்த கல்வியில வந்துட்டு நீங்க என்ன அடைவு மட்டத்தை அடைய போறீங்க, ஃபியூச்சர்ல நீங்க என்னவாக இருக்க போறீங்க, ஃபியூச்சர்ல உங்களோட பேருக்கு பின்னுக்கு என்ன பட்டம் வரப்போகுது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பரீட்சையாக தான் இந்த ஏலெவல் எக்ஸாம் இருக்கு. அதே நேரம் ஒரு லைஃப் டைம் ஆஃபரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏலெவல் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த ஏலெவலுக்கு பிறகு நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் மாறும். நீ ஒரு சாதாரணமானவனாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் இந்த ஏலெவலை நீங்க சக்சஸாக இந்த 2 வருஷமும் நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தென் ஆஃப்டர் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மாறப்போகுது. அது எங்க போய் மாறுன்னு சொன்னா அந்த யூனிவர்சிட்டியில போய் மாறப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதுல இருக்கிற அந்த டிகிரியை பொறுத்து உங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் இந்த ஏலெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்றது. சிம்பிளா சொல்ல போனா இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ல வந்துட்டு மேக்சிமமான ஒரு பெனிஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏலெவலுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சிலர் ஓலெவல்ல அந்த ஃப்ரீ எஜுகேஷன் எடுக்கும், சிலர் ஏலெவல் வரைக்கும் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் எடுக்கும். ஒரு சிலருக்கு தான் குறிப்பிட்ட தொகை, நாங்க இப்ப புள்ளி விவரத்தோட எத்தனை மாணவர்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு சொல்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்க பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதோட உங்களுக்கு விளங்கும் ஏலெவல் எந்த அளவுக்கு எங்களோட லைஃப்ல முக்கியம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு விளங்கும். ஸோ லைஃப் டைம் ஆஃபரை கொடுக்கக்கூடிய இந்த ஏலெவலை நாங்க எப்படி தயாராகணும், எந்த ஸ்ட்ரீம்ல நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்ற நிறைய கேள்விகள் இப்போ உங்களுக்குள்ள இருக்கு.
ஸோ முதலாவது ஏ லெவல் அப்படின்னு சொல்றது என்னுடைய பார்வையில் எப்படின்னு சொல்றது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டாவது நாங்கள் இதில் தெரிய வேண்டிய விஷயம், ஸோ ஏ லெவலில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு. ஸோ அந்த ஏ லெவலுக்கு நாங்கள் போகிறதுக்கு ஓ லெவல் எழுதுகிற மாணவர்களுக்கு என்ன அடிப்படையான குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த ஏ லெவலில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துருப்போம். ஸோ இதில் ஏ லெவலில் பொதுவாக ஸ்ரீலங்காவில் வழங்கப்படுற ஸ்ட்ரீம் வந்துட்டு கொமனாக வந்துட்டு 6 ஸ்ட்ரீம் வழங்குது. 6 ஸ்ட்ரீம் காணப்படுது. அதில் முதலாவது வந்து நாங்கள் ஆர்ட்ஸ், அதாவது கலை பிரிவு, வர்த்தக பிரிவு, காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உயிரியல் பிரிவு, உயிரியல் விஞ்ஞானம், அதே போல் பௌதீக விஞ்ஞானம், அதாவது பயோ மெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி டெக்னாலஜியில் வந்துட்டு பிடெக், இடெக் அப்படின்னு சொல்கிற 2 துறைகள், மொத்தமாக சேர்த்து 6 துறைகள். 7வதாக ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமும் காணப்படும். ஸோ அந்த மெயின் அந்த 6 ஸ்ட்ரீமையும் நாங்கள் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அதில் என்னென்ன பாடங்கள் அப்படின்னு சொல்றது பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பயோமெட்ஸ் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா பொதுவாக வந்துட்டு பயோமெட்ஸ் ஆக்களுக்கு பொதுவாக வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாடம் இருக்கும். அதோட சேர்த்து பயோ ஆக்கள் வந்துட்டு பயாலஜின்னு சொல்கிற பாடத்தை இருப்பாங்க. மெட்ஸ் படிக்கக்கூடியவர்கள் கம்பைன் மெட்ஸ், அதாவது இணைந்த கணிதம் அப்படின்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்டும் அவங்களுக்கு இருக்கும். இது தவிர ஆப்ஷனாக வந்துட்டு ஒரு பயாலஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபிசிக்ஸ் படிக்கிறது கஷ்டமாக இருந்தால் அவர் எக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடத்தை அவர் சாய்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ரிகல்ச்சர்னு சொல்கிற பாடத்தை செலக்ட் பண்ணினா அவங்களால அந்த பயோ ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மேக்சிமமான அச்சீவ்மெண்ட், அதாவது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகிறது. ஸோ அந்த சான்சஸ் உங்களுக்கு கிடைக்காது. வேறு வேறு கோர்சஸுக்கு போகலாம். அதே மாதிரி தான் மெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவருக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் அவர் அந்த கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐடின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எடுக்கலாம். இவருக்கும் பயோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதே சான்ஸ் தான் இவருக்கும் கிடைக்க போகுது. அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் இந்த ஐடி ஃபீல்டு இந்த டெக்னாலஜி ஃபீல்டு எடுத்தோம்னு சொன்னால் பிடெக், அதே மாதிரி இடெக்னு சொல்லக்கூடிய 2 ஸ்ட்ரீம் இருக்கு. இந்த பிடெக், இடெக் அவங்களுக்கு பொதுவாக எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, எஸ்எஃப்டின்னு சொல்ற ஒரு பாடம். அதே மாதிரி பிடெக் ஸ்டூடெண்ட் வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜின்னு சொல்ற ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இடெக்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். ஸோ 3வது பாடம், தேர்ட் ஆப்ஷனாக வந்துட்டு கிட்டத்தட்ட 11 பாடங்கள்ல இருந்து அவர் விரும்பின ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம். ஸ்கூல்ல என்ன பாடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் டீச்சர்ஸ் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ல செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. 11 பாடத்துல இருந்து ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம். அது பொதுவாக வந்துட்டு எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் ஐடி பாடம். அதை தவிர அந்த ஐடியை எடுத்து அவர் இங்கிலீஷ் பாடம் எடுக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுக்கலாம், எக்ரிகல்ச்சர் எடுக்கலாம், ஆர்ட் எடுக்கலாம், அதே மாதிரி ஹோம் எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். இப்படி கிட்டத்தட்ட 11 பாடங்கள் இருக்கு. அந்த 11 பாடங்கள்ல இருந்து அவர் விரும்பிய ஒரு பாடத்தை என்ன செய்யலாம், அவர் தெரிவு செய்யலாம். அடுத்ததா வந்துட்டு இந்த ஆர்ட்ஸ்ல வந்துட்டு பொதுவாக நிறைய பாடங்கள் எடுக்கப்படுது. அதே மாதிரி காமர்ஸ்ல பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அதே மாதிரி அக்கௌண்ட் காணப்படுது, அதே மாதிரி எக்கனாமிக் காணப்படுது. இது 3 பொதுவாக ஒரு அக்கௌண்டன்ட் ஆகக்கூடிய ஒரு இலட்சியத்தோட படிக்க இருக்க வேண்டிய ஒரு பாடம். இதுலயும் வேற வேற ஆப்ஷனான பாடங்கள் இருக்கு, அந்த பாடங்கள் எடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ்லயும் நிறைய ஆப்ஷனான பாடங்கள் இருக்கு. ஸோ இதான் ஏ லெவல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். நீங்க மெண்டட்டரியா, அதாவது கட்டாயமாக இருக்க வேண்டிய சப்ஜெக்டும் ஒரு ஆப்ஷனாக நீங்க எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். இந்த 3 மெயின் சப்ஜெக்டையும் தவிர உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவை உங்களோட டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ்ல இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீங்க யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு நீங்க உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு 3 இயர்ஸ் எடுத்த இந்த ஒரு ஸ்ட்ரீம்லையும் 3 இயர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒவ்வொரு கோர்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜெட் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். சில நேரம் கிடைக்காம போகும். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்குரிய பேசிக் குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ். ஸோ ஒருத்தர் வந்துட்டு 3 பாடங்களும் திறமையாக வந்துட்டு ரிசல்ட்ஸ் எடுத்து, அதாவது குறிப்பிட்ட ஒரு கோர்ஸுக்கு போகக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று இருந்தும் ஜெட் ஸ்கோர் இருந்தும் அவர் 30 மார்க்ஸ் என்று சொல்ற அந்த அடிப்படையான மார்க்ஸ் இந்த ஜென்ரல் நாலேஜில் எடுக்க இயலாம போகுமாக இருந்தால் அவருக்கு யூனிவர்சிட்டியில வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. ஜென்ரல் நாலேஜில் 30 மார்க்ஸ் இவர் கட்டாயம் எடுத்தாகணும். சம்டைம் ஃபர்ஸ்ட் ஐ எழுதுற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த 30 மார்க்ஸ் அவர்களை எடுக்க இயலாம போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்து வார செகண்ட் தேர்ட் சைடில் இவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த 30 மார்க்ஸை வந்துட்டு இந்த ஜென்ரல் நாலேஜில் அவரால் எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் செகண்ட் டைம்
தேர்ட் டைம்ல அவர் எந்த அட்டம்ப்ட்ல இந்த ஜென்ரல் நாலேஜ்ல அவர் 30 மார்க்ஸ் அச்சீவ் பண்றாரோ அந்த அட்டம்ப்ட்ல அவருக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே அவர் அப்ளை பண்ணினா அந்த கோர்ஸுக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ அவர் 3 டைம்லையும் இந்த 30 மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜில் எடுக்க இயலாமல் போனால் அவரால் யூனிவர்சிட்டியில் வந்து கோர்சஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகவே ஜென்ரல் நாலேஜ் கட்டாயமாக இவர் எடுக்க வேண்டிய ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது. ரைட், இதில் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க வேணும் ஏ லெவல் படிக்கிறதுக்காக வேண்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ ஏ லெவல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்ல வந்துட்டு 3C 3S எடுத்தால் வந்துட்டு ஏ லெவலுக்கு அவரால் என்ன செய்யலாம், ஏ லெவல் ஸ்டடியை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் மெயினாக வந்துட்டு 3C 3Sல வந்து கட்டாயமாக மெட்ஸும் அதே மாதிரி லாங்குவேஜ், இப்போ தமிழ் மீடியம் படிக்கக்கூடியவர்கள் தமிழ் மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்ற இந்த பாடத்துல கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும். முதலாவது தரத்துல இந்த ரெண்டுமே ஃபெயிலாக இருந்தாலும் அவர் லெவல் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த ஒரு வருடத்துல இவர் தமிழ் பாடத்துல எஸ் என்று சொல்ற சித்தி எடுக்கணும். அதே மாதிரி அடுத்து வரும் 2 வருடத்துல தமிழ் கணித பாடத்துல எஸ் என்று சித்தியை எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்து கொடுத்து அவரால் என்ன செய்யலாம்னு சொன்னா ஏ லெவல் கண்டினியூ பண்ணலாம். இப்ப இதுல ஒரு மாணவன் பயோ படிக்கணுமாக இருந்தால் அந்த பயோ படிக்கிற மாணவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா இந்த அடிப்படையான 3C 3S கட்டாயம் இருக்கணும். அதுல தமிழ் கட்டாயம் இருக்கணும், விஞ்ஞானம் கணிதம். ஸோ விஞ்ஞானத்துல இவருக்கு ஒரு சி இருக்கணும். அதே போல மெட்ஸ்ல வந்துட்டு ஒரு எஸ் பாஸ் இருந்தா இவர் என்ன செய்யலாம், பயோ ஸ்ட்ரீமை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது மெட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா இவர் மெட்ஸ்ல சி இருக்கணும், சயின்ஸ்ல எஸ் இருக்கணும், அதே நேரம் தமிழ் பாடம் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த 3C 3S இந்த கேட்டகரியில இருந்தா இவர் மெட்ஸ் படிக்கலாம். டெக்னாலஜியில வந்துட்டு பிடெக் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா இவருக்கும் இதே நிபந்தனைகள் இருக்கு. இந்த மெட்ஸ் சயின்ஸ்ல வந்துட்டு இவர் ஆக குறைந்தது எஸ்ன்னு சொல்ற சித்தி இருக்கணும். பிடெக் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மெட்ஸ்ல வந்துட்டு W இருந்தாலும் என்ன செய்யலாம், அவர் பிடெக் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அவர் O level எழுதி அந்த மெட்ஸ் சப்ஜெக்ட் அவர் பாஸ் ஆகும். அதே நேரம் பிடெக் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கட்டாயமாக சயின்ஸ் மெட்ஸ் பாடங்கள்ல எஸ் எடுத்திருக்க வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கு. இதுதான் ஒரு O level மாணவன் வந்து A level படிக்கிறதுக்கு O levelல என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ அடுத்ததான் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோம்னா இந்த ஸ்ட்ரீமை வந்துட்டு நாங்க எப்படி செலக்ட் பண்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்றதுக்கு முதல் நாங்க இந்த ஏ லெவல்ல வந்துட்டு ஏ லெவல் எக்ஸாமுக்கு பிறகு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு, இந்த ஸ்ரீலங்காவில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, எத்தனை யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு எத்தனை கோர்சஸ் வழங்கப்படுது, ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல இருந்தும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கோர்ஸுக்கும் செலக்ட் ஆகுறாங்க, எந்த ஸ்ட்ரீம்ல கூடுதலான மாணவர்களை உள்வாங்குறாங்க, அதே மாதிரி ட்ரெண்டிங் இப்போ அண்மை காலமாக வந்துட்டு எந்த ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் யூனிவர்சிட்டி போறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுது, இது எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ற நேரம் இந்த காரணங்களை மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு லட்சியம் இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு பட்டதாரியாக வேண்டிய ஒரு லட்சியம், அதாவது அந்த பட்டதாரிகள் என்று சொல்றது நீங்க ஒரு வைத்தியராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு லோயராக, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, இப்படி பல்வேறு துறைகள்ல நீங்க முன்னேறி வரணும்னு சொல்லி உங்களுக்குள்ள கனவுகள் இருக்கு. ஸோ அந்த கனவுகளை நனவாக்குறதுக்காக வேண்டி உங்களோட தன்னம்பிக்கை ஒன்றை உருவாக்கிட்டு நீங்களாகவே விரும்பிய ஒரு துறையைத்தான் நீங்க தெரிவு செய்ய போறீங்க. ஸோ யாருடைய ஃபோர்ஸ் யாருடைய தூண்டுதலும் யாருடைய கட்டாயப்படுத்தலின் கீழே நீங்க எந்த ஒரு துறையையும் தெரிவு செய்யக்கூடாது. நீங்க விரும்பிய ஒரு துறையைத்தான் தெரிவு செய்யணும். ஸோ அந்த துறைகளை தெரிவு செய்யறதுக்காக வேண்டி ஒரு சாதாரண ஒரு வழிகாட்டலாகத்தான் இது அமைய போது. நீங்க தான் துறைகளை தெரிவு செய்யப்படுது. ஸோ இதுல இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த ஏ லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்றது ஃப்ரீ எஜுகேஷன்ல ஆக மேக்சிமமான பெனிஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்காது. ஸோ ஃபில்டர் பண்ணப்பட்ட, அதாவது வடிகட்டப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த நம்பர்ஸ் கவுண்டை பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஸோ ஏ லெவல் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு போட்டியானது. சரி, சாதாரணமா ஒரு எங்கட நாட்டில் ஓ லெவலுக்காக வேண்டி ஓ லெவல் ஃபெஸ்ஐ ஸ்கூல் கேண்டிடேட்டா வந்துட்டு சிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தொகையை நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 4 லட்சம் மாணவர்கள் என்ன செய்யறாங்க, ஓ லெவல் வந்துட்டு எழுதுறாங்க. ஸோ அந்த ஓ லெவல் எழுதுற கையோட எல்லாரும் ஏ லெவல் குவாலிஃபைடு ஆகுறல்ல.
ஸோ அதில் பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் 75% மாணவர்கள் தான் லோ லெவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாஸ் பண்ணி ஏ லெவலுக்கு வந்து ஏ லெவலில் அப்ளை பண்ணின எல்லாரும் எக்ஸாமும் எழுதுறது இல்லை. ஸோ அந்த வகையில் எவரேஜாக வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஏ லெவல் எழுதின அப்ளை பண்ணின ஆட்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 3,47,000. அதில் எக்ஸாம் எழுதினார்கள் 2,69,000. ஸோ அன்னளவானவங்க 2,70,000 இருக்கலாம். இதில் வந்துட்டு ஸ்கூல் கேண்டிடேட்டும் இருப்பாங்க, ப்ரைவேட் அதாவது தேர்ட் சைட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸில் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு என்டர் பண்ணினார்கள்ற தொகையை நாங்கள் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 43,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒட்டு மொத்தமாக ஸ்ரீலங்காவில் 17 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட 17 பல்கலைக்கழகங்கள். இந்த 17 பல்கலைக்கழகங்களையும் கிட்டத்தட்ட 17 தொடக்கம் 20 வகை டிஃப்ரெண்டான ஃபேக்கல்டிஸ், அதாவது பீடங்கள் இருக்கு. இந்த பீடங்கள்ல கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட கோர்ஸ்கள் வழங்கப்படுது. ஸோ அந்த கற்கநெறிக்காக வேண்டி வெறும் 43,000 மாணவர்கள் தான் உள்வாங்கப்படுறாங்க. ஸோ இதுல இருந்து விளங்கும் ஏ லெவல் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு போட்டியான ஒரு பரீட்சைன்னு சொல்றது இந்த நம்பர் கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு இப்ப விளங்கிடுது. ஸோ இப்ப இதுல இந்த யூனிவர்சிட்டி என்டர் ஆகின இந்த கவுண்டை நாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸா பார்த்தோம்னு சொல்லிச்சிருந்தோம். அதே மாதிரி ஏ லெவல் எக்ஸாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் ஒவ்வொரு வருஷம் எத்தனை பேர் எழுதுறாங்க, அந்த எழுதுற எக்ஸாம் அந்த எழுதுற பேர்ல எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்குரிய தகமை பெறுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்குரிய தகமை எப்போ உருவாகுதுன்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஸ்ட்ரீம்ல 3S அதாவது 3S எடுத்தால் அவருக்கு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம். அது ஜெட் ஸ்கோரை பொறுத்து தீர்மானிக்கப்படும். ஸோ எப்படி யூனிவர்சிட்டிக்கு ஒரு கோர்ஸுக்கு செலக்ட் பண்ற அப்படின்னு சொல்றது ஜெட் ஸ்கோர் சம்பந்தமாக வேறையா நாங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு 3S அப்படின்னு சொல்றது யூனிவர்சிட்டி அப்ளை பண்றதுக்கான ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன். 3S எடுத்து எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது இல்லை. இதில் நாங்கள் ஆர்ட்ஸ் ஃபீல்டு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் நான் நீங்கள் சொல்ல போகிற கவுண்ட் லாஸ்ட்டாக 2023 பெச் எக்ஸாம் எழுதிங்க. ஸோ அந்த கவுண்ட்ல இருந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ எவரேஜாக வந்துட்டு கிட்டத்தட்ட 1 lakhs 1,00,000 மாணவர்கள் 98,000 மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ எக்ஸாம் எழுதி இதில் 3S எடுக்கக்கூடிய அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் செல்கிற நேரம் 3S சேர்த்து எல்லா விதமான ரிசல்ட்ஸும் இதில் வரப்போகுது. ஸோ கிட்ட 65,000 மாணவர்கள் இதில் குவாலிஃபைட் ஆகுறாங்க. 3 பாடங்களும் சித்தி அடைஞ்சு யூனிவர்சிட்டி போறதுக்குரிய தகமை பெறக்கூடிய ஆகும். அதுல ஆர்ட்ஸ் பிரிவுல கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் யூனிவர்சிட்டி போறாங்க. ஆர்ட்ஸுக்கு உரிய கோர்ஸ்களுக்கு யூனிவர்சிட்டியில 17 வகையான யூனிவர்சிட்டிகள், அதுல வித்தியாசமான கோர்ஸ்கள். இந்த ஒட்டு மொத்தமாக 98,000 பேர் எக்ஸாம் எழுதுறதுல வெறும் 10,000 மாணவர்கள் தான் யூனிவர்சிட்டி போறாங்க. ஆர்ட்ஸுக்குரிய கோர்ஸ் ஆர்ட்ஸுக்குண்டு மட்டும் யூனிவர்சிட்டிஸ்ல காணப்படுற இந்த கோர்ஸுக்கு போறாங்க. கொமர்ஸ் ஃபீல்டு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 56,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட 56,000 மாணவர்கள் எழுதுறாங்க. அதுல யூனிவர்சிட்டி என்டர் பண்ணக்கூடிய 7,135 மாணவர்கள், 7,000 மாணவர்கள் யூனிவர்சிட்டி என்டர் பண்றாங்க. பயோஸ்ட்ரீம் எடுத்த 47,000 மாணவர்கள் 47,370. அதுல யூனிவர்சிட்டி போகக்கூடிய 9,652 மாணவர்கள். அதே மாதிரி மெட்ஸ் நாங்கள் எடுத்தோம்னா 33,000 மாணவர்கள் எழுதுறாங்க. அதுல 6,250 மாணவர்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுறாங்க. இடெக் பிடெக் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா முறையே இடெக்ல 17,291 மாணவர்கள், அதுல 1,335 மாணவர்கள் லாஸ்ட் இயர் வந்துட்டு யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. பிடெக்ல வந்துட்டு 8,195 மாணவர்கள் எழுதி 1,245 மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் 3S எடுத்த எல்லாரும் அப்ளை பண்ணித்தான் அதில் அவங்களோட ஜெட் ஸ்கோரை வச்சு செலக்ட் பண்ணப்பட்டாகும். ஸோ மொத்தமாக நாங்கள் இதில் கவுண்ட் பார்க்குறோம் கிட்டத்தட்ட 43,000 மாணவர்கள். ஸோ 2,70,000 மாணவர்கள் எழுதி வெறும் 43,000 மாணவர்கள் தான் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெறாங்க. ஸோ இதில் 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையும் வெறுமனே 30,000 மாணவர்களுக்கான சந்தர்ப்பம் தான் யூனிவர்சிட்டி போறதுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதுல 2020 இருந்து மொத்தமாக 10,000 மாணவர்களை எல்லா ஸ்ட்ரீம்ல இருந்தும் 10,000த்துக்கும் அதிகமான மாணவர்கள் உள்வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில இது 40,000ஆக இந்த கவுண்ட் அதிகரிக்கும். இதை நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அதிகரிச்சு அதாவது இந்த 10,000 மாணவர்களை மேலதிகமாக இருக்கிற நேரம் எந்த ஸ்ட்ரீம்ல இருந்து எந்த ஸ்ட்ரீமுக்காக வேண்டி மாணவர்களை கூடுதலாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த
மாணவர்கள் அதிகரிப்பு வீதத்தை நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்துட்டு 16% அதிகரிப்பு. அதாவது 2019 காலப்பகுதி 20 காலப்பகுதியில் எடுத்த மாணவர்களை விட கடந்த காலங்களில் வந்து 16% அதிகமான மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஃபேக்கல்டி, அதே மாதிரி இந்த டென்டல் சர்ஜரி, வெட்டினரி மிருக வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறைகளுக்கும் கடந்த காலத்தில் எடுத்ததை விட 33% அதிகமான மாணவர்கள். அதே மாதிரி இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இப்படியான இந்த ஃபேக்கல்ட்டிக்கும் 33% அதிகமான மாணவர்கள். லோ ஃபேக்கல்ட்டிக்கு கடந்த காலங்களோட 34% அதிகமான மாணவர்களும். அதே போல இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வந்துட்டு 48% அதிகமான மாணவர்கள், கடந்த காலத்தை விட 48% அதிகமான மாணவர்கள் உள்வாங்கப்படுறாங்க. ஸோ அதிகமாக சான்சஸ் வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் இதுல இருந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இந்த கொமர்ஸ் ஃபீல்டு, அதே போல இந்த மெட்ஸ், பயோ, அதே மாதிரி டெக்னாலஜியில இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் செல்றதுக்கான அதிகமான சந்தர்ப்பங்கள், அதாவது அவங்களோட எண்ணிக்கையை வந்துட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகரிச்சிருக்கிறது இந்த புள்ளி விவரத்துல இருந்து எங்களால் என்ன செய்யலாம், அறியக்கூடியதா இருக்கு. ஸோ இப்படி நாங்கள் இந்த துறைகள் பல்வேறு விஷயம் இந்த கோர்சஸ் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி கவுண்டை வச்சு நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி போறது எவ்வளவு போட்டித்தன்மையான விஷயம் அப்படின்னு சொல்றது நாங்கள் இதுல இருந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாணவர்கள் இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எந்த கோர்சஸ்களுக்கு வந்துட்டு அதிகமான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுது. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி. இதுல ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் உரிய நாங்க அந்த கோர்சஸ் நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இதுல ஆர்ட்ஸ் பிரிவுல கிட்டத்தட்ட 13 வகையான கோர்ஸ் வழங்கப்படுது. இந்த 17 வகையான யூனிவர்சிட்டிலையும் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்ட்டியில டிஃபரெண்டான 13 கோர்சஸ். கொமர்ஸ் ஃபீல்டுல வந்து 8 வகையான கோர்ஸ் வழங்கப்படுது. அதே மாதிரி பயோ படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு 37 வகையான கோர்சஸ் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிஸ்ல வழங்குது. மெட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 13 வகையான கோர்சஸ். அதே நேரம் இடெக், பிடெக் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு தனியான ஒவ்வொரு கோர்ஸில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வழங்கப்படுது. இது தவிர மேலதிகமாக வந்துட்டு கொமனான கோர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 47 கோர்ஸ். ஸோ இந்த கொமனான கோர்ஸ் அப்படின்னு சொல்ற நேரம் இதுல ஆர்ட்ஸ் படிச்ச மாணவர்கள், கொமர்ஸ் படிச்ச மாணவர்கள், பயோ, இப்படி எந்த ஸ்ட்ரீம்ல படிச்ச ஒரு மாணவனும் குறிப்பிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா அதுக்கு அப்ளை பண்ணி அந்த மாதிரியான கோர்சஸுக்கு போகலாம். ஸோ அதுல குறிப்பா வரக்கூடிய சில கோர்ஸ், இந்த கொமனான கோர்ஸ் எல்லாரும் நினைக்கிறது, அதாவது ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோ ஃபேக்கல்ட்டி என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பிழையான ஒரு தோற்றிருக்கு. சில முக்கியமான சில கொமனான கோர்சஸ் நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த லோ ஃபேக்கல்ட்டிக்கு வந்துட்டு எல்லா ஸ்ட்ரீம்ல இருந்து மாணவர்கள் போகலாம். அதே மாதிரி ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி ஐடி ஃபீல்டு, டிஃப்ரெண்டான ஐடி ஃபீல்டு இருக்கு. அதாவது ஐடின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் இருக்கு மொரட்டுவையில், ஐடிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எம்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால வழங்கப்படுது. இப்படி டிஃப்ரெண்டான ஐடி கோர்சஸ் வழங்கப்படுது. நிறைய மாணவர்கள்ன்ற ஒரு லட்சியம் வந்துட்டு ஒரு எதிர்காலத்துல வந்துட்டு ஐடி ஃபீல்டுல முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களோட ஒரு லட்சியமாக இருக்கு. ஸோ அப்படி போகக்கூடிய இந்த மாணவர்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஐடிஎம்னு சொல்லக்கூடிய இந்த கோர்சஸை டார்கெட் பண்ணி ஏலெவல்ல நீங்க படிக்கலாம். நீங்க எந்த ஃபீல்டுல படிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆர்ட்ஸ் அல்லது கொமர்ஸ் எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க படிச்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த மொரட்டுவை யூனிவர்சிட்டியால வழங்கப்படுற இந்த ஐடிஎம் அப்படின்னு சொல்ற கோர்ஸை டார்கெட் பண்ணி நீங்க படிச்சா எதிர்காலத்துல உங்களுக்கு 4 இடத்துல நீங்க அந்த நினைக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்ற ஒரு பொசிஷனை உங்களால அடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி விசேடமா வந்துட்டு கெலனி யூனிவர்சிட்டியால வந்துட்டு மெட்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிம்பான ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு மெட்ஸுக்குரியவங்களுக்கு மட்டும்தான் நீங்க செய்யலாம், போகலாம். கொமனான கோர்ஸ்கள் சில கோர்ஸ்கள் இருக்கு, அது சில பாடங்கள் நீங்க எடுத்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், என்ன பாடங்கள் எடுத்தா எப்படியான கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்தை நீங்க கட்டாயமாக இந்த ஏலெவல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்கை வந்து கட்டாயம் பார்க்கணும். ஸோ இதை யாருமே பார்க்கறதில்ல, யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணினதுக்கு பிறகுதான் இதை பார்க்குறேன். ஸோ இதை பார்க்குற நேரம் ஒரு ஐடியா வரும், எப்படியான கோர்சஸ் இருக்கு, எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ஸோ ஒவ்வொரு வருஷம் எத்தனை பேர் எடுக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா. என்ன நாங்க அடுத்த கட்டம் போகிறது அங்கதான் போகிறோம். ஸோ அது சம்பந்தமான ஒரு தகவல் எடுக்கணுமாக இருந்தால் இது ஒவ்வொரு மீடியத்திலும், இந்த இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், எல்லா மீடியத்திலையும் இந்த ஹேண்ட் புக் நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். அதுல சகல விஷயங்களும் இருக்கும். எந்த மாதிரியான யூனிவர்சிட்டி, எப்படியான கோர்சஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றது ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஏலெவல் இதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், லைஃப் டைம் ஆஃபர் அப்படின்னு சொல்றது கிடைக்க போகுது. ஸோ வழங்கப்படுற ஃப்ரீ எஜுகேஷன்ல வந்துட்டு நாங்க மேக்சிமம் வந்துட்டு நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோம்னா, இன்னும் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நாங்க
ஃப்ரீயாக வந்து நாங்கள் படிக்கிறோம். ஈவன் ஓ லெவல் ஏ லெவலில் கூட நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் கிளாஸுக்கு வந்துட்டு ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் சொல்லி தான் நாங்கள் அந்த ஓ லெவல் ஏ லெவல் கிளாஸ் படிக்கிறோம். ஆனால் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன். அங்கே வந்துட்டு எங்களோட ஓன் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது அதுக்கு மட்டும்தான் நாங்கள் எங்களோட சல்லியே போட போகிறோம். எங்களோட சொந்த செலவுகளுக்கு மட்டும்தான் எங்களோட சல்லி யூஸ் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற இந்த ஸ்டடீஸுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான கட்டணங்களும் கொடுக்குறோம். அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு லைஃப் டைம் ஆஃபர். அதுக்கு பிறகு உங்களுக்கு டிகிரி ஒன்று கிடைக்க போது உங்களோட பேருக்கு பின்னால ஒரு டிகிரி ஒன்று வரும். நீங்கள் ஓலவெல் எத்தனை எடுத்தாலும் அதை பேருக்கு பின்னால போட இயலாது. ஸ்காலர்ஷிப்ல எத்தனை மார்க்ஸ் எடுத்தாலும் அது பேருக்கு பின்னால போட இயலாது. இந்த ஏ லெவல்ல நீங்க பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போய் எந்த கோர்ஸுக்கு போனாலும் அதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு பட்டம் ஒன்று வரும். ஸோ இதான் உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, இது பொதுவாக பெரும்பாலும் வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு என்ன செய்யறா இந்த ஐடி ஃபீல்டை விரும்பி போறாக்கள் கேர்லெஸ் ஆகிருந்துட்டு ப்ரைவேட்ல இந்த கோர்சஸ் வந்துட்டு தேர்றது. ஸோ ப்ரைவேட்லேயும் தரமான கல்வி வழங்கப்படுது, அதுலேயும் 4 வருஷ கற்கைநெறிகள் வழங்கப்படுது. ஆனால் பணம் செலவழிச்சு தான் நீங்கள் அங்கே முன்னேறி வர வேண்டியது. கிட்டத்தட்ட 50-60 லட்சம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக வேண்டி முறையாக படிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கணும். 4 வருஷம் இருக்கக்கூடிய இந்த கற்கைநெறியை படிக்கணுமாக இருந்தால் இந்த 50 லட்சம் 60 லட்சம் செலவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி. ஸோ எந்த ஃபீல்டில் நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை டார்கெட் பண்ணுங்க. அதுக்குரிய மார்க்ஸ் ஜெட் ஸ்கோர் எடுப்பீங்களாக இருந்தால் நீங்க அங்கே போகும். ஈவன் இன்னும் ஒரு மெட்ஸ் படிச்ச ஒருத்தருக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை கண்டினியூ பண்றது யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ரிலீஸாக இருக்கும். ஸோ இதுல கடைசியா வந்து நாங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில இருக்கக்கூடிய மாணவனுக்கும் கவர்மெண்டால செலவழிக்கக்கூடிய இந்த பணம். ஸோ நீங்க வெளியில நான் சொன்ன 50-60 லட்சம் நீங்க செலவழிச்சு எடுக்கக்கூடிய இந்த டிகிரியை வந்துட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா தருது. கவர்மெண்ட் செலவழிக்குது. எவ்வளவு கோஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 4,36,000 உங்களுக்காக வேண்டி கவர்மெண்ட் செலவழிக்க போகுது. ஸோ நீங்க 4 வருஷம் படிக்கிற நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்காக வேண்டி 17,44,000 கவர்மெண்ட்டுக்கு கோஸ்ட் ஆகுது. ஸோ இந்த சல்லியை தான் நீங்க என்ன செய்றீங்க, இந்த 17 லட்சத்துல கவர்மெண்ட் கோஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் செலவழிச்சு உங்களை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா உங்களை உருவாக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா வெளியில போய் 50 லட்சம் 60 லட்சம் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதுல. ஸோ நீங்க டேலண்ட் இருக்கிறவங்க இந்த ஏ லெவல்ல நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சோம்னா ஃப்ரீயா வந்துட்டு உங்களோட அந்த கோலை வந்து அடையலாம் என்று சொல்றதா என்ற கருத்து. ஸோ அதே மாதிரி இந்த லோ ஃபேக்கல்ட்டியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3,65,000 ஒரு மாணவனுக்கு கவர்மெண்ட் செலவழிக்குது. இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு 6,83,000. அதே மாதிரி மெடிசின் அதாவது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு 11 லட்சம் கிட்டத்தட்ட 11,17,000 செலவழி. ஸோ இந்த சான்சஸ் மிஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளிநாடுகளில் அதே மாதிரி இலங்கையில் சைட்டம் போன்ற இதுகளில் வந்துட்டு நாங்கள் கோடிக்கணக்கில் வந்துட்டு செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. 5 வருஷத்துக்கும் 55 லட்சம் கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு செலவழிக்கும். ஸோ சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் பிஎஸ்சி டிகிரி எடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 5,20,000, 4 வருடத்துக்கும் கிட்டத்தட்ட 20,80,000 இந்த கோர்ஸ் தான் போகுது. ஸோ நாங்கள் இந்த இப்படியான இந்த ஆஃபரை விட்டு நாங்கள் வெளியில போய் என்ன செய்யறோம், சல்லி கொடுத்து நாங்கள் டிகிரி எடுக்கிறோம். ஸோ ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஏ லெவல் சம்பந்தமான முக்கியமான சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்தேன். அதே மாதிரி ஏ லெவல்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் இருக்கு, அதை என்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கு, நீங்க எப்படி அதை தெரிவு செய்யணும். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு. இந்த தகவல் எல்லாத்தையும் வச்சு உங்களால ஒரு ஐடியா ஒன்று எடுக்கக்கூடியதா இருக்கும். என்ன மாதிரியான கோர்சஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ரீமை நான் செலக்ட் பண்ணணும், எப்படி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. கடைசியா சொல்லியிருந்தேன், இந்த ஏ லெவல் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் என்ன செய்யணும், இவ்வளவும் கடந்து வந்துட்டோம், கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காம இப்ப இருந்து உங்களை அந்த கோலுக்காக செட் பண்ணுங்க. ஸோ மெடிசின், இன்ஜினியரிங், லோ ஃபேக்கல்ட்டி இந்த டார்கெட் உங்களால மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணினா இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ்ல இவ்வளோ கோர்சஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு கோர்ஸுக்காவது நான் போய் ஆகுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தோட படிங்க. நிச்சயமா உங்களுக்கு உங்களோட முயற்சிக்குரிய கூலிகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு டிகிரி எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஸோ டிகிரி எடுத்ததுக்கு பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைல் நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்யும், மாறும் சொல்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெற்ற மாதிரி ஏனைய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.